மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மை இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதனை தொடர்ச்சியாக கண்காணித்து கொள்கை ரீதியான தீர்வுகளை முன்வைப்பதற்காக விசேட பொருளாதார கண்காணிப்பு குழு ஒன்றை அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை போன்ற சிறிய திறந்த பொருளாதாரத்தை கொண்ட நாடுகள் எரிபொருள் மற்றும் எரிசக்தி தேவைகளுக்கு இறக்குமதி மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் அனுப்பும் அந்நிய செலவாணி குறித்த பிராந்தியத்துடனான வணிக மற்றும் முதலீட்டு தொடர்புகள் போன்ற விடயங்களுக்காக மத்திய கிழக்கு பிராந்தியத்தை சார்ந்திருப்பதால் வெளிப்புற பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு இலகுவில் ஆளாகின்றன. இந்த குழுவானது இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தொடர்ச்சியாக கண்காணித்தல், பல்வேறு பொருளாதார துறைகளில் ஏற்படக்கூடிய இடர்களை மதிப்பீடு செய்தல், தற்போதைய நிலைமையை மீளாய்வு செய்து எடுக்கப்பட வேண்டிய கொள்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவை பரிந்துரைகளை சமர்ப்பித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளவுள்ளது. குழுவின் தலைவராக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரும் தொழில் அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பர்னாந்து நியமிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்படவுள்ளனர். ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வமாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்த நடவடிக்கை பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்திகள் சார்ந்த மேலதிக விடயங்களை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நன்றி.